ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற மார்ச் 3ஆம் தேதி வானில் ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப் போகிறது. ஆமாங்க, அன்றைய நாள் பாம்பானது நிலவை விழுங்க போகிறது. இதனால மிக மிக ஆபத்தான சந்திர கிரகணமானது வரப்போகிறது. இந்த கிரகணமானது எப்போது ஆரம்பித்து எப்போது முடிவடைகிறது, மேலும் இந்த கிரகணத்துடைய சூத காலம் என்று சொல்லக்கூடிய கெட்ட நேரமானது எப்போது ஆரம்பமாக போகிறது, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். என்னங்க சொல்றீங்க, பாம்பு எப்படிங்க நிலவை வந்து விழுங்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்க கொடுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா கிரகணம் என்று சொன்னாலேயே ஒரு விதமான பயமானது வந்துவிடும். காரணம், கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. கடந்த 2019 டிசம்பர் மாத இறுதியில் கூட ஒரு சூரிய கிரகணமானது ஏற்பட்டு இருந்தது. அப்போது ஜோதிடர்கள் பலருமே சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது ஆபத்தானது, இந்த கிரகணத்திற்கு பிறகு உலக நாடுகளே ஸ்தம்பித்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்னது போலவே 2020 பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலக நாடுகளே ஸ்தம்பித்து இருந்தது. அது மட்டும் கிடையாதுங்க, இடையிடையே பார்த்தீங்கன்னா கிரகணம் ஏற்படுது இல்லையா, அப்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கமானது ஏற்பட்டு இருந்தது. இப்படி இந்த கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை கொடுத்துட்டு தாங்க இருக்கு. அதனால தான் கிரகணம் அப்படின்னு சொன்னாவே நமக்குள்ள ஒரு விதமான பயமுமே வந்து விடுதுங்க. மேலும் இப்படிப்பட்ட இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செயல்களை செய்யவே கூடாதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களானது நம்முடைய தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 3ஆம் தேதி பாம்பானது நிலவை விழுங்குமா அப்படிங்கிற கேள்வியுமே பலருக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/3/2026 வரப்போகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் சரியாக பார்த்தீங்கன்னா 3:20 மணிக்கு இந்த கிரகணமானது ஆரம்பித்து 6:47 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது நீடிக்க போகிறது. இந்த நேர காலத்தில் தான் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் வெளியே வராதிங்க. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்னாலேயே பார்த்தீங்கன்னா எதிர்மறை தாக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களானது அதீத தாக்கத்தோடு இருக்குங்க. அது நேரடியாக மனிதர்களுடைய தோல் மீது படும்போது நமக்கு தோல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால தான் கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கிரகணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான எதிர்மறை தாக்கங்களை கொண்டதன் காரணத்தால தான் கோவிலுடைய கருவறையே இந்த கிரகண நேரத்தில் மூடப்பட்டு இருக்குங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் கோவிலுடைய கருவறை திறக்கப்பட்டு மீண்டும் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே கடவுள்களுக்கு இன்றளவுக்குமே செய்யப்பட்டு வருகிறது. ஸோ இப்போது இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த கிரகணமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக செயல்படுது அப்படிங்கிற விஷயம். மேலும் இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமைதியாக உட்கார்ந்து தியானத்தில் ஈடுபடுங்க. மற்ற நாட்களில் நம்ம தெய்வங்களுடைய திருமந்திரத்தை உச்சரிப்பதை காட்டிலும் இந்த நாட்களில் நம்ம தெய்வங்களுடைய திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது 1000 மடங்கு அதீத பலன் கிடைக்குமாங்க. அதாவது ஒரே ஒரு முறை நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரித்தா 1000 முறை அந்த திருமந்திரத்தை உச்சரித்ததற்கு சமமாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் மறக்காம வெறும் 5 நிமிஷமாவது உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்த சொல்லிட்டு கடவுளுடைய திருமந்திரத்தை உச்சரித்து பாருங்க, அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு டைஜஸ்ட் பண்ண முடியாது, சில அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டையும் சுத்தப்படுத்திட்டு வீட்டு மாப்போடும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் கல்லுப்பையும் கலந்து அந்த நீரால் நீங்கள் மாப்போடுங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா குளித்துட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க. குளிக்கும்போது தலையில் அருகம்புல்லை வைத்து குளித்துட்டு வாங்க. இதனால் ஏதாவது கிரகதோஷ பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தால் அதுவுமே உடனடியாக விலகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான எளிமையான விஷயங்கள் செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகும்போது கோதுமை மற்றும் வெல்லத்தை தானமாக கொடுத்துடுவாங்க. இதனால் இந்த சந்திர
சந்திர கிரகணத்தின் மூலமாக ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அதன் மூலமாக வரக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படியே அந்த கெடுபலன்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். உங்களை அந்த கெடுபலன்கள் எந்தவித தொந்தரவுமே செய்யாது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு எளிமையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க. மேலும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் கிரகணம் ஏற்படுகின்ற நாட்களில் கருநிழலானது படருங்க. இது சூரியனையும் சந்திரையும் ராகு மற்றும் கேது எனப்படுகின்ற பாம்பு கிரகங்கள் விழுங்கும் என்றும் இன்றைக்குமே கதைகளானது உலா வருகின்றது. ஆனால் கிரகணங்கள் வானில் தோன்றக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு என்று அறிவியலாளர்கள் நிரூபித்தும் இருக்காங்க. மேலும் சந்திர கிரகணம் நிகழும் போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் ராகு கேது பற்றிய புராண கதையையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாங்க. அதாவது மனித தலையையும் பாம்பு உடலையும் கொண்டவர் தான் ராகு எனவும் பாம்பு தலையையும் மனித உடலையும் கொண்டவர் கேது என்றும் அழைக்கப்படுகிறார். இருவருக்குமே உயிர் ஒன்றுதான். இருவருமே நேர் எதிர் திசையில நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் இப்படி ஆயிற்று என்பது பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சூரியன் சந்திரனை பழிவாங்க ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா பிரம்மனை நினைத்து பல காலம் தவம் இருந்து வரம் பெற்றனர். இவ்வரத்தின் அடிப்படையிலேயே ஒரு ஆண்டுல பார்த்தீங்கன்னா 4 முறை சூரிய மற்றும் சந்திரர்களுடைய பார்வையை பூமியில் விழாது தடுக்கக்கூடிய வரத்தை தான் பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுவே கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே தான் பார்த்தீங்கன்னா சந்திரனை பழிவாங்குவதற்காக பாம்பானது சந்திரனை விழுங்கி சந்திரனுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா பூமியில பட விடாதுங்க. இந்த நாளை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம். மேலும் பார்த்தீங்கன்னா அமிர்தம் பருகினால் அதிக பலமும் மரணமில்லாத பெருவாழ்வும் வாழலாம் என்பதை உணர்ந்த தேவர்கள் பார்க்கடலை கடைந்தனர். மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமிர்தமானது வெளிப்பட்டது. அதனையே தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்வது என்பதே ஒப்பந்தமாக இருந்தது. அசுரர்களும் அமிர்தத்தை பருகினால் அவர்களை சமாளிப்பது கஷ்டம் என்பதை உணர்ந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வந்தார். அமிர்த கலசம் தன்வந்திரியுடைய கையில இருந்தது. அதனை மோகினி வாங்கி கொண்டாள். அவளது அழகில் மயங்கிய அசுரர்கள் மோகினியை அனைவருக்கும் பரிமாறட்டும் என கூறிவிட்டனர். தேவர்களும் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒப்புக்கொண்டனர். யாருக்கு முதலில் அமிர்தத்தை தருவது அப்படிங்கிற பிரச்சனையானது எழுந்தது. மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களுக்கும் அடியில் கலங்கி இருக்கக்கூடிய திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுப்பது என்று முடிவாயிற்று. முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டது. காஷ்யப மகரிஷியுடைய மகனான சுவர்பானுவிற்கு மோகினியின் வருகையும் அமிர்தம் பரிமாறுதலும் ஏதோ ஒரு சதி உள்ளது என்பது சந்தேகப்பட்டான். எங்கோ அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோ என அஞ்சி மாறுவேடத்தில் தேவர்கள் வரிசையில் அமர்ந்தான். இதனை சூரியனும் சந்திரனும் பார்த்து விட்டனர். இதற்குள் மோகினி சுவர்பானுக்கு அமிர்தம் அளித்து விட்டார். அவனுமே அவசரமாக பருகிவிட்டான். சுவர்பானு மாறுவேடத்தில் வந்தது மகாவிஷ்ணுவிற்கு தெரியாதா என்ன? தெரிந்தேதான் அமிர்தத்தை கொடுத்தாரு. அதுவுமே ஒரு காரணத்தோடு தாங்க. அதாவது சூரியனும் சந்திரனும் உடனே மோகினியிடம் சென்று அசுரன் ஒருவன் மாறுவேடத்தில் அமிர்தம் பருகிவிட்டதாக கூறவே மகாவிஷ்ணு கோபத்தோடு தன்னுடைய கையில இருந்த அகப்பையால் சுவர்பானுவின் தலையில ஓங்கி தட்டினார். தலை வேறு முண்டம் வேறு என இரு கூறுகளாயிற்று. அமிர்தம் உண்ட காரணத்தால் உயிர் போகவில்லை. ஒப்பந்தத்தை மீறியதால் அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாது என மோகினி கூறிவிட்டாள். அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் முயல மோகினி வேகமாக அனைத்தையும் தேவர்களுக்கு அளித்து விட்டார். ஏமாற்றம் அடைந்த அசுரர்கள் சுவர்பானுவால் தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை என வருந்தி சுவர்பானுவை தங்களுடைய குலத்தில இருந்து விலக்கி வைத்து விட்டனர். மேலும் இரு உடலாக கிடந்தாலும் உடல் இருந்தும் தலை இல்லாமலும் தலை இருந்து உடல் இல்லாமலையும் இருந்த சுவர்பானு பிரம்மனிடம் முறையிட்டார். மகாவிஷ்ணுவால் தான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய இயலும் என்று கூறிவிட்டார் பிரம்மன். விஷ்ணுவை வணங்கிய சுவர்பானு பிராயச்சந்தம் செய்யும்படி கேட்டான். உடனே பாம்பு உடலை கொடுத்து தலையுடன் பொருத்தினார் விஷ்ணு. அதே போல பாம்பு தலையை மனித உடலுடன் பொருத்தினார். மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவர்தான் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் தான் கேது என்றும் அழைக்கப்பட்டனர். ஆனால் இருவருக்குமே உயிர் ஒன்றுதான். இருவருமே நேரெதிர் திசையில நட்சத்திர மண்டலத்துல சஞ்சரிக்கும்படி கூறி அருள் பாலித்தார். மேலும் ராகு கேது உருவானவுடன் மகாவிஷ்ணு இப்பூ உலகில் கிருதாயுகம் நடைபெறுகிறது. இப்போது உங்களுக்கு வேலை இல்லை. நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்க இன்னும் ஒரு யுகம் பொறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த யுகமான திரேதா யுகத்தில் நான் ராமனாக மனித குலத்தில் பிறப்பேன். அப்போது உங்களுடைய சக்தியால் கேது வில்லு
கேது வந்து அம்பாகவும், அதாவது ராகு வந்து வில்லாகவும் கேது வந்து அம்பாகவும் என்னிடம் வருவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசுரகுல கடைசி அரசனான ராவணனை கொள்வதற்கு நீங்கள் பயன்படுவீர்கள். அப்போது உங்களுடைய பாவம் துளையும் என்றார். நீங்கள் வித்தியாசம் தெரிவதற்காக மற்ற கிரகங்களைப் போல இல்லாமல் வானவெளியில் அப்ரதட்சணமாக வளமிருந்து இடமாக சுற்றி வருவீர்கள் என்று வாக்களித்தார் ராமர். மேலும் ராகுவும் கேதுவும் தங்களுடைய இந்த நிலைக்கு காரணமான சூரிய சந்திரர்களை பார்த்தீங்கன்னா பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பல காலம் தவம் இருந்து பிரம்மனிடம் வரம் பெற்றனர். இவ்வரத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் 4 முறை சூரிய சந்திரர்களுடைய பார்வையானது பூமியில் விழாது தடுக்கக்கூடிய வரத்தை கொடுத்தார். இதுவே பார்த்தீங்கன்னா கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்கும் என்று இன்றைக்குமே கதைகளானது உலா வந்து கொண்டுதாங்க இருக்கின்றது. கருநிழல் சந்திரத்தின் மீது படியும் போது நிலாவை பாம்பு விழுங்க ஆரம்பித்து விட்டது என்று அதை பார்க்கக்கூடாது என்றும் பெரியவர்கள் சொல்வதை இன்றைக்குமே நாம கேள்விப்பட்டு கொண்டு தாங்க இருக்கின்றோம். மேலும் இந்த கிரகண நேரமானது இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாம சொன்ன விஷயங்களை செய்யுங்க, மந்திரத்தை உச்சரிங்க, நல்லது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.